أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه والناس أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் சிறப்புமிக்க சபையில் அமரக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், முதலாவதாக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் வீணான வேடிக்கையான செயல்பாடுகளில் தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அடிப்படையாக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாம், மார்க்கத்தினுடைய கல்வியை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய நாம், அடிப்படையாக இங்கு சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு சொல்லக்கூடிய நல்லுபதேசத்தை கேட்கக்கூடிய நாம், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அவற்றுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் அறிவுடைய மக்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற போது 39வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நல்லுபதேசத்தை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள். கேட்கப்பட்ட நல்லுபதேசத்தில் அழகானவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லா. அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறான். வ உலாயிகஹும் உலுல் அல்பாப். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ வெற்றியாளர்களுடைய பண்பை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்ற போது, நல்லுபதேசத்தை தங்களுடைய செவிகளின் மூலம் கேட்கக்கூடியவர்கள், அவற்றை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்களை அல்லாஹ்வே நேர்வழியில் செலுத்துவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்றால் அடிப்படையாக இங்கு சொல்லப்படக்கூடிய நற்கருத்துக்களை கேட்கக்கூடிய நாம், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக, ஜமாத்தின் சார்பாக பலதரப்பட்ட மார்க்க நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தாலும், பெண்களுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால், பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய தூண்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள். ஒரு பெண் தான் நாளைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய சந்ததிகளை வளர்த்தெடுக்கக்கூடியவர். எனவே ஒரு பெண்ணிடத்தில் ஒரு நல்ல மாற்றம் உருவானால் அந்த மாற்றம் தன்னுடைய குடும்பத்தில் பிரதிபலிக்கும்.
ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டானால் அந்த மாற்றம் சமூகத்தில் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். எனவேதான் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் என்றைக்குமே ஒரு சமூகத்திற்கு ஒப்பாகத்தான் பார்க்கப்படுவாள். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கமும் கூட பெண்களை குறித்து அதிகப்படியாக சிறப்பித்து ஸ்லாகித்து சொல்கிறதே. பெண்களுக்கான சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் இஸ்லாம் அதிகமாக சொல்கிறதே. ஒரு பெண் இந்த உலகத்தில் பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? வைதா புஷிராகதுகும், அதை நற்செய்தியாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்தி அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவரும் நானும் நாளை மறுமை நாளில் இப்படி இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 விரல்களை சுட்டி காண்பித்து சொன்னார்களே. தாயை நல்ல முறையில் ஒரு மனிதன் பராமரிப்பதன் மூலம்தான் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறதே. இப்படி இஸ்லாம் பெண்களுக்கான மகத்துவத்தையும் சிறப்புகளையும் அதிகமாக சொல்கிறது என்று சொன்னால், பெண்கள் இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள், அவர்கள் இந்த சமூகத்தினுடைய தூண்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துன்யா மத்தா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் செல்வங்கள் தான். அத்துன்யா மத்தா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் செல்வங்கள் தான். ஹைரு மத்தா அத்துன்யா, அப்படிப்பட்ட செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, சிறந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். என்றால் பெண்களாகிய நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் தெரியுமா? நம்மிடத்தில் நகை நட்டுக்களில் குறைபாடுகள் இருந்தால் அது மிகப்பெரிய இழப்பீடு கிடையாது. நம்மிடத்தில் பொருளாதாரத்தில் குறைபாடுகள் இருந்தால் அது மிகப்பெரிய இழப்பீடு கிடையாது. நம்மிடத்தில் வீடு வசதிகளில் குறைபாடுகள் இருந்தால் அது மிகப்பெரிய இழப்பீடு கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் நல்லொழுக்கத்தில் குறைபாடுகள் இருக்குமே ஆனால், ஒரு பெண்ணுடைய நல்லொழுக்கத்தில் சிறு குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அது உள்ளபடியே மிகப்பெரிய இழப்பீடு. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள பெண்களாக நாம் இருக்க வேண்டுமே ஆனால் மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை இல்லத்தோடு என்ற அளவிற்கு நம்முடைய தொடர்புகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பொன்மொழிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு நடைமுறைப்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான சபைகள் எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறதோ அந்த சபைகளில் நாம் நம்முடைய பங்களிப்பை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். வரலாறு முழுக்க பார்த்தால் சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்தில் சிறப்பாக கோலோச்சி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றிய கல்வி அதிகமாக இருந்தது. உள்ளபடியே சொல்ல போனால் பெண்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம்தான், அவர்களுக்கான தாய்மை பொறுப்புகள் அதிகம்தான், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு அதிகம்தான். ஆனால் இவற்றுக்கு மத்தியில் ஒரு பெண் மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருந்தால், இவற்றுக்கு மத்தியில் ஒரு பெண் மார்க்கத்தை கற்று மார்க்கத்தில் உறுதியோடு இருந்தால் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி மிகச்சிறந்ததாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற போது இரவு நேரத்தில் ரோந்து பணி செல்வார்கள். மக்களுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணி செல்வார்கள். அப்படி ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டினுடைய மதுளோரம் சாய்ந்து ஓய்வெடுக்கிறார்கள். அப்போது 2 பெண்மணிகள் பேசிக் கொண்டிருப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காதில் விழுது. பால்களை ஆட்டிலிருந்து கறந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். தாய் மகளிடத்தில் சொல்கிறார், மகளே, இன்றைய பாலில் கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக கலந்து விடு என்று சொல்கிறார். உடனே மகள் சொல்றாங்க, தாயே, பாலில் தண்ணீரை கலப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
உடனே தாய் சொல்கிறார், இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லையே, நாம பாலில் தண்ணீரை கலந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியவா போகிறது, நாமோ வறுமையில் இருக்கிறோம், எனவே இருக்கக்கூடிய பாலில் தண்ணீரை கலந்து விடு என்று சொல்கிறார். உடனே அந்த பெண் சொல்றாங்க, தாயே, இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் உமரையும் உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மக்களுக்கு மத்தியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு வாக்கு கொடுத்து விட்டு தனிமையில அதற்கு மாறு செய்ய முடியாது என்று மகள் சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். தன்னுடைய பணியாளை அழைத்து அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்றாங்க. பணியால் போய் பார்த்துட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே, அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாயும் திருமணமாகாத ஒரு பெண்ணும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய மகன்களை அழைத்தார். மகன்களிடத்துல சொன்னார், உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தரட்டுமா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மூன்றாவது மகன், தந்தையே அஸ்லம் என்று பெயர், அவர் சொன்னார், தந்தையே, நீங்கள் எந்த பெண்ணை சொல்கிறீரோ அந்த பெண்ணை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த பெண்ணிற்கு தூது அனுப்பப்பட்டது. அந்த பெண்ணை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருமகளானார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம்னு சொன்னால், உள்ளபடியே மிக சிரமமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில ஒரு பெண் மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருப்பாரே ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக என்று கூறி, இப்போது நம்மிடத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக மௌலவி செல்வம் பைஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக எமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த தலைப்பை இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இனத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு
மன நிம்மதியை கொடுப்பதற்காக சொர்க்கத்தை கொடுத்தாலும் அவனுடைய முழுமையான மன நிம்மதிக்காக ஒரு பெண்ணை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சூரத்துல் பக்ராவுடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி சொல்லுகின்றான், கால யா ஆதம், ஆதமே முதல் மனிதன். ஆனாலும் சொர்க்கத்தில் செல்வதற்காக அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலும், சொர்க்கத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தாலும், அவர்கள் மனம் என்ன நினைத்தாலும் அதெல்லாம் கிடைத்தாலும், ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னah, நீயும் உன்னுடைய மனைவியும் அந்த சொர்க்கத்தில் நன்றாக நீங்கள் சுக்கூனாக அமைதியாக இருந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணை படைத்ததுக்கு பிறகு ஒரு ஆணுடைய நிம்மதிக்காக, ஒரு ஆணுடைய சந்தோஷத்திற்காக, ஒரு ஆணுடைய அவர்களோடு உரையாடுவதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை படைத்தான் என்ற வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பியதற்காக அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது உஸ்குன், சுக்கூனை, ராஹத்தை, மன நிம்மதி, அதற்காக தான் அல்லாஹ் அந்த பெண்ணை படைத்தான் என்று வசனம் நாம் படிக்கின்றோம் சூரத்துல் பக்ராவிலே. அப்போ பெண்கள் பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹுடைய அடியானாக இருந்து, அல்லாஹுடைய ஒரு அபுதாக ஒரு அடியானாக இருந்து, அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட 5 விஷயங்கள், கடமையான விஷயங்கள், எப்படி ஆண்களுக்கு இஸ்லாத்தில் 5 விஷயங்கள் கடமையாகப்பட்டதோ பெண்களுக்கு ஒரு கடமை கூடுதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவது. இந்த 6 விஷயங்கள் இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் சொர்க்கத்தில் 8 வாசலில் எந்த வாசல் நினைத்தாலும் அந்த வாசல் நுழைந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஆண்களுக்கு கிடையாது. ஐவேளை தொழுகை தொழுதாலும், நீங்கள் ஹஜ் செஞ்சாலும், நோன் வைத்தாலும், ஜகாத்து கொடுத்தாலும், அல்லது அல்லாஹ்வுடைய இந்த பாதையிலே ஜிஹாதை செய்திருந்தாலும் உங்களுக்கு 8 வாசலில் எந்த வாசலில் வேணாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்ற சிறப்பு ஆண்களுக்கு இதில் கிடையவே கிடையாது. ஆனால் பெண்கள் பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு அவ்வளவு கொடுத்திருக்கிறார். ஒரு பெண் இந்த 5 விஷயங்களை சரியாக கடைபிடித்து 6வதாக தன்னுடைய கணவனை கட்டுப்பட்டிருந்தால், அவனுடைய பேச்சை கேட்டிருந்தால், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய 8 வாசல்களையும் திறந்து வைத்திருப்பான். எந்த வாசல் வழியாகவும் அந்த பெண் செல்லலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய சிறப்பு இது! ஆனால் அதற்கு நாங்கள் தகுதியான ஒரு நல்ல முஸ்லீமான பெண்ணாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு தகுதியான முஸ்லீமான பெண்ணாக நான் இருந்தால்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பை நமக்கு கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் அதற்கு மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸையும் கேளுங்கள். நான் மிஅராஜுடைய பயணத்தில் போனேன். அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் இரண்டையும் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் நன்மைகள் செய்தால் என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும், என்னென்ன அமல்கள், என்னென்ன அவர்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது என்று எல்லா விஷயங்களையும் பார்த்தார்கள். யாருக்கு என்னென்ன சிறப்பு கிடைக்கிறது என்று அதையெல்லாம் பார்த்தார்கள். அதே சமயம் நரகத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், நரகத்தில் இவ்வளவு தண்டனை? சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், நான் நரகத்தில் பார்த்த அதிகமான நபர் பெண்களை தான். அந்த 2 விஷயங்கள் தான் அந்த பெண்களை அந்த நரகத்துக்கு இழுத்துச் செல்கிறது. நன்றி இல்லாமல் இருப்பது, 2வது தன்னுடைய நாவால் அவர்கள் கணவனை, தன்னுடைய பெற்றோர்களை, பிள்ளைகளை நாவால் பாவத்தை சம்பாதித்து நரகத்தில் விழுவக்கூடிய பெண்மணியாக மாறுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்கள். அந்த சஹாபியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நம்பி வாழ்ந்த அந்த பெண்களுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட பெண்கள், இவ்வளவு அதிகமாக பெண்கள் எப்படி நரகத்தில் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள். இப்படியெல்லாம் இருக்குமா? அப்போ நரகத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்களா என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னபோது அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்களை நோக்கி தான் அதிகமாக சொல்லுவார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் உங்களை நரகத்தில் அதிகமாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அப்போ பெண்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் இந்த ஹதீஸ் எப்போதும் சொல்லப்படும். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு எச்சரித்தார்கள். அப்போ இந்த விஷயத்தில் ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்ற தலைப்பில் பார்க்க போனால் இந்த ஹதீஸ் மிகவும் தேவையானதாக இருக்கிறது. அதனால் தான் இது ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன். இப்போ முன்மாதிரி முஸ்லிம்களுடைய பெண்களுடைய பட்டியல் பார்க்கும் பொழுது நிறைய முஸ்லிம் பெண்கள் நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய வரலாற்றில் வரலாம். ஆனால் வரலாற்றுடைய ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய தாயாக இருக்கிறார். ஒரு நபியுடைய தாயாக இருந்து அவர் பட்ட கஷ்டம் என்ன, அவர்கள் பட்ட தியாகம் என்ன, அவர்கள் செய்த தியாகம் என்ன. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது சூரத்துல் மர்யம். அவர்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டார்கள் என்று இந்த உலகம் முழுவதும் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக சூரத்துல் மர்யம் அவர்களுடைய பெயரிலேயே இந்த சூறாவை இறக்கிவிட்டு அவர்கள் பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களாக இறக்குகின்றான். எதற்காக? அவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நம்பி வாழ்ந்தார்கள், அவர்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு நேசத்திற்குரிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் என்று உலகம் முழுவதும் இதை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். கயாமத்து நாள் வரை இந்த குர்ஆனை, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் குர்ஆனிலே வசனமாக இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மரியமை நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். வஸ்தஃபாக்கி அலா தஹ்ஹரக்கி அலா நிசாஇல் ஆலமீன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களிலிருந்தும் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்து விட்டான். அதற்காக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாக வந்தார்கள். அவர்களுடைய அந்த சம்பவங்கள் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஒரு தூதராக வராங்க, ஒரு வானவராக வராங்க. வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம். யார் இது? திடீர்னு ஒரு ஆண் என்னுடைய கண்களுக்கு முன்னால் வருகிறார், என்னை நோக்கி வரும் பொழுது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம். வந்தவுடன் சொன்னார்கள், பயப்படாதீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பயப்படாதீங்க. நான் கால இன்னி அன ரசூல் ரப்பிக், உன்னுடைய இறைவனுடைய தூதர், ஒரு வானவர். எனக்கு அல்லாஹ் நற்செய்தி கொடுப்பதற்காக தான் உன்னிடம் அனுப்பி இருக்கிறான். என்ன நற்செய்தி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதனுடைய பெயர் ஈசாவாக இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம். எப்படி இது நடக்கும்? என்னை ஒரு ஆணும் தொட்டது கிடையாது. உறுதியாக சொல்லுகிறார்கள், என்னை ஒரு ஆணும் தொட்டது கிடையாது. அப்போ எப்படி நான் கர்ப்பமாக இருக்க முடியும்? எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, கால கதாலிக் கால ரப்புக், உன்னுடைய இறைவனுடைய வார்த்தை அப்படிதான், அவனுடைய நாட்டம் இதுதான், அல்லாஹ் இப்படிதான் விதி எழுதி வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அப்போ இது அல்லாஹுடைய நாட்டுமா என்று அடுத்த பேச்சே கிடையாது, உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த கஷ்டங்கள் எப்படி 9 மாதம் வரை அந்த கர்ப்பமான பெண்கள் எப்படி அந்த கஷ்டங்களை கடந்து செல்வார்களோ அதே கஷ்டத்தை அனுபவித்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த சம்பவத்தில் அல்லாஹுடைய ஒரு செய்தி வந்த பிறகு, அல்லாஹுடைய ஒரு வார்த்தை, ஒரு ஹுக்கும், ஒரு சட்டம் வந்த பிறகு மறு வார்த்தை அந்த இடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசவில்லை. இது எப்படி நடக்கும்? ஏன் நான் செய்யணும்? என்னாலாம் ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு பல பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தானே இது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹுடைய ஒரு மார்க்கத்துடைய ஒரு சட்டம் வந்து விட்டால் அதற்கு பிறகு யாருடைய பேச்சும் கிடையாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியிடம் பார்க்கலாம். எவ்வளவு அழகாக சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் இருக்கிறார்கள். எந்த மண்ணு மட்டும்தான் கிடைக்கிறது, எந்த மனிதனும் கிடையாது, மிருகம் கிடையாது, தண்ணீர் கிடையாது, மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, யாரும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டார்கள். எதற்காக? அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதற்காக. உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி கேட்டார்கள், இந்த இடத்துல எங்களை தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? சாதாரணமாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லவில்லை. அடுத்தபடியாக ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொன்னார்கள், இது அல்லாஹுடைய கட்டளையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்ற பதில் அளித்து சென்று விட்டார்கள். அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக, காபத்துல்லாஹ்வை கட்டுவதற்காக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இந்த பதிலை கேட்டவுடன்
அல்லாஹுடைய கட்டளை என்று கேட்டவுடன் மறு பேச்சு கிடையாது. அல்லாஹுக்காக அந்த வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் சொல்லிட்டானா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு மறு வார்த்தை நம்மை போல பேசினது கிடையாது. அல்லாஹ் அவனுடைய பேச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சே கிடையாது. யார் மீது நம்பிக்கை வச்சாங்க? படைத்த இறைவன் மீது நம்பிக்கை வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, சிறிது நேரம் இந்த மலையிலிருந்து அந்த மலையை போனாங்க. அந்த கஷ்டம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பரிசாக இருந்தது பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்காக சஃபாலிருந்து மர்வா வரை எத்துணை முறை அவர்கள் போனார்களோ, ஓடி போனார்களோ, அத்துணை முறை இன்று ஹஜ்ஜுடைய ருக்குனாக ஒரு கடமையாக அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் கடமையாக்கி வைத்திருக்கிறார். சஃபாலிருந்து மர்வா வரை ஒரு பெண் எப்படி இங்கிருந்து அங்கே ஓடினாங்களோ அதே 7 முறை நீங்களும் போகணும்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹஜ்ஜுடைய ருக்குனாக ஒரு தூணாக அல்லாஹ் கடமையாக்கி வைத்தார். ஏன்? அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் வைத்த நம்பிக்கை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான். தண்ணி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி? நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் வழி ஏற்படுத்துவான். யார் யோசிச்சிருப்பாங்களா? பாலைவரம் மண்ணிலிருந்து ஒரு தண்ணீர் வரும், ஆனால் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அதிசயம் எப்படி நடந்தது? அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் அல்லாஹ் அவர்களுக்கு எது அசாத்தியமானதோ அதை சாத்தியப்படுத்தி காட்டினான். காரணம், அவர்கள் வைத்த அல்லாஹின் மீது அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமான பெண்கள் மீது கண்டிப்பாக வர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சிறந்த முஸ்லிமாக, சிறந்த பெண்மணியாக நான் மாறுவேன் என்று நமக்கு புரியும். அப்பொழுதுதான் சொர்க்கத்தில் நாங்கள் இலகுவாக 8 வாசல்களில் நாங்கள் செல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களாக சொல்லும் பொழுது நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய அஹ்லாக், நம்மளுடைய கேரக்டர் ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும். எனக்கு நிறுமணியாக நாங்கள் ஆயிஷா, ஹப்ஸா, சௌதா, ஹதீஜா பெயர் வைத்தால், அந்த சஹாபியாக்களுடைய பெயரை வைத்தால் அவர்களை போல் ஆக முடியாது. அதற்கு தகுதியானவராக நாங்கள் இருக்க வேண்டும். ஹப்ஸா ரதியல்லாஹு அன், ஆயிஷா ரதியல்லாஹு அன், ஹதீஜா ரதியல்லாஹு அன், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹுக்கு அவ்வளவு துணையாக இருந்தார்கள், அவ்வளவு உதவி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்து வந்தாங்க. எங்கேருந்து? ஹிரா குகையிலேருந்து வராங்க. முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரில் பார்க்குறாங்க. 600 ரெக்கைகள். அவர்களுக்கு தெரியாது, முதல் முறையாக வஹி இறங்குது. இது வானவரா அல்லது வேற யாரா? பயந்து ஓடி வராங்க. தன்னுடைய வீட்டில் வந்து சொல்கிறாங்க, தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் மீது போர்வை போட்டுக் கொள்ளுங்கள், என் மீது போர்வை போட்டுங்க, பயமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் அரவணைக்கிறாங்க, கேட்குறாங்க, பேசுகிறாங்க. என்ன நடந்தது? என்ன சம்பவம்? எதுக்காக? எதுக்கு பதறீங்க? என்ன எதுக்கு பயம்? ரசூலுல்லாஹ் அவர்கள் எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த சில வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சையான ஹதீஸ். அந்த வார்த்தைகள் படித்தவுடன் நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். எப்படி ஒரு பெண்மணியாக இவ்வளவு தைரியமாக பேச முடியும்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தைரியம் கொடுத்த அந்த பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, வல்லாஹு லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், ஒருபோதும் உங்களை அழிக்க மாட்டான். நீங்கள் விதவைக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதையை ஆதரிக்கிறீர்கள், நீங்கள் கஷ்டப்படுவர்களுடைய கஷ்டத்தை இலகுவாக்குறீர்கள். இந்த மாதிரி பல நன்மைகள் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் இருக்காரு, அவர் இது சம்மந்தமாக நிறைய படிச்சிருக்காரு, அவர்கிட்ட போவோம்னு உதவி செஞ்சு கூட்டிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு ஆதரவாக இருந்து கூட இருந்து பேசக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. மாஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான சில பெண்களை தவிர வேறு யாரும் அப்படி கிடையாது. கணவன் வீட்டில் வந்தவுடன் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன் என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, ஏன் என்ன அங்கே கூட்டிகிட்டு போகல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர எந்த பிரச்சனையுடன் கணவர் வந்திருக்கிறார் என்று கேட்கக்கூடிய நிலைமை இன்று பெண்மணிகள் கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் இன்று காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தம். கணவன் எந்த கஷ்டத்தில் வருகின்றான், அவன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் வரும்பொழுது தன்னுடைய மனைவியிடம் சிரித்த முகத்தோடு வர வேண்டும் என்று ஆசைப்படுவான்.
தன்னுடைய மனைவியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று வீட்டுக்கு சீக்கிரமாக வருவதற்கு முயற்சி எடுப்பான். ஆனால் வீட்டு வந்தவுடன் நாம் ஒரு பெரிய பிரச்சனை அவர்கள் மீது போட்டுவிட்டு அவர்கள் இன்னும் டென்ஷன் ஆக்கி, அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட பெண்களை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய கணவனுக்கு நன்றி இல்லாதவர்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணாக நான் இருந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும்? வீட்டில் வந்தால் என்னுடைய பிரச்சனை ஒரு பக்கம், ஆனால் என்னுடைய கணவனுடைய பிரச்சனை என்ன, அவனுக்கு இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்னுடைய கணவர் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள், உட்கார்ந்து கேட்டு அதற்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும், எவ்வளவு ஆதரவாக பேச முடியும், என்னென்ன மஷ்வராக்களை கொடுக்க வேண்டும். இப்படிதான் ஒரு பெண்மணி இருக்க வேண்டும். முஸ்லிம் பெண்மணி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் வைத்து கணவனுடைய பிரச்சனை கேட்கக்கூடியவராக நாங்கள் முதலில் மாற வேண்டும். இந்த மாற்றம் முதலில் வந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தானாக தீர்வடைந்துவிடும். பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒன்று, இதை விட பெரிய பிரச்சனை இருக்க முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். இந்த சம்பவத்தை மட்டும் கேளுங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யாரை? ஒரு சஹாபியை. இரண்டாவதாக திருமணம் முடிப்பதற்காக திருமணம் செய்யும் பொழுது எந்த சஹாபியை மனமெடுக்கிறார், திருமணம் செய்கிறார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியை மனமுடிக்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் கேட்ட கேள்வி, மஹராக என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள் என்ற அந்த கேட்ட கேள்விக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மஹராக எதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சம்பவம் அவர்களுக்கு மஹராக போதும் என்று சொன்னார்கள். இந்த மனப்பான்மை இன்று முஸ்லிம் பெண்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். கணவனிடம் என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவரிடம் எதுவும் கிடையாது. அதனால்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே எனக்கு மஹராக போதும் என்று சொன்னார்கள். ஆனால் இது சம்பவம் கிடையாது, இதுக்கப்புறம் தான் சம்பவம் என்ன என்று சொன்னால், திருமணமாகி பிள்ளை வந்து சில காலங்களுக்கு பிறகு மதீனாவில் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வருகிறார்கள். வந்த பிறகு வீட்டில் நுழைகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, கவனமாக கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழக்கம் போல இரவு நேரத்தில் சாப்பாடை கொடுத்து, உணவு கொடுத்து பரிமாறி நன்றாக எப்படி சாதாரணமான நேரங்களில் பல வேறு நாட்களில் நடக்குமோ அதே போன்று உணவை பராமரித்து அவர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் இரவிலே அவர்கள் உறங்குகிறார்கள். காலையில் எழுந்த பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, அதை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு கடன் வந்தால் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான விஷயம் தானே. என்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும். சாதாரணமாக எவ்வளோ அழகாக புரிய வச்சாங்க பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடன் அருட்கொடை, நம்மளுடைய பிள்ளை நேற்று இரவு இறந்து விட்டான், அது அல்லாஹ்வை எடுத்துக்கொண்டான். இதை பார்த்தவுடன் கேட்டவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க. இவ்வளவு சபர் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா, எவ்வளவு தன்னுடைய கணவனை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்மணியா, இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா என்று கேட்டால் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பவம் இந்த உலகத்தில் வேற எங்கும் நடந்திருக்காது. அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பிள்ளை இறந்த பிறகு தன்னுடைய கணவனுடன் உறங்கி நாளை காலையில் அமைதியாக அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கொடுத்த கடன் நாம் திரும்பி கொடுத்து விட்டோம், அதை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் அக்பர். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அவர்களுக்கு பதிலளித்தார்கள், பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் அவர்கள் இருவர்களுடைய இரவிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பானாக. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சபர் செய்யக்கூடிய பெண்மணி இருந்தால் கண்டிப்பாக கணவனுக்கு அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் இவர்கள் தான், இந்த சஹாபியாக்கள் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனைவி மட்டுமல்ல, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடித்த மனிதன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா. எனக்கு பிடித்த இந்த உலகத்தில் மனிதன் யாருன்னு கேட்டால் த ஆயிஷா.
இரண்டாவது மனிதன் அந்த சஹாபி கேட்கக்கூடிய நோக்கம் என்ன? நான் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவேன், நான் தான் என்ன தான் முதல்ல சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி கேட்டாங்க. நான் தான் லிஸ்ட்டில் வருவேன். சரி, ஒரு பெண்மணி ஆயிஷா மனைவி, ஆண்களில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவதாக என் பேர் வரும் நம்பிக்கை வச்சு கேட்குறாங்க, எதிர்பார்த்து. இரண்டாவது ஆண்களில் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூஹா, அவனுடைய தந்தை. இரண்டாவது பதிலையும் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை விட்டு கொடுக்கல. அபூபக்கர் சித்திக்னு சொல்லலை ரதியல்லாஹு அன்ஹு, அவளுடைய தந்தை. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய பெயரை எடுத்து அவர்களை பற்றி சொல்லி அவருடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி மறுபடியும் கேட்கல, ஏன் லிஸ்ட்டு பெருசாகி என் பேர் கடைசியிலே வந்துடுமோ பயந்துட்டு அதுக்கப்புறம் வேறு யாருன்னு கேட்கல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பிடித்தமான ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் யார்? அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. ஆனால் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி ஒரு பெண்மணியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய உறவினர்களை ஆதரவித்து அவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டுட்டே இருப்பாங்க. யார் அந்த பெண்மணி? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த மாதிரி பெயரை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு முறை ஒரு யதார்த்தமான கேள்வியாக கேட்டாங்க, ஒரு பெண்மணி இறந்து விட்டால் அவரை பற்றி ஏன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹுடைய 3வது மனைவி, மதீனாவில் 10 வருடம் கூட இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன கேட்குறாங்க, ஏன் இந்த பெண்மணியோட பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில், ஆயிஷாவே, இந்த பெண்ணு தான் நான் பயத்தில் அச்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஆதரவாக நின்று என்னுடைய பயத்தை போக்கி எனக்கு நிதானமான நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய மனைவியாக இருந்தார். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பொறாமையான ஒரு சந்தர்ப்பமாக சூழ்நிலையாக மாறிவிட்டது. அப்போ யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் அவர்களை எந்த இடத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு அவர்களை வைத்திருப்பார்கள். அப்போ நாம் நம்மளுடைய கணவனை அப்படிதான் வைக்க வேண்டும். நம்மளுடைய கணவனை எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தில் எவ்வளவு அழகாக கூறுகின்றான். ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ன என்று தெரியுமா? அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்கள் மத்தியில் ஒரு ஜோடியாக உருவாக்கினான். ஒரு வேற இனம், வேற ஒரு படிப்பு கிடையாது. உங்களுடைய இனத்திலிருந்து உங்கள் மத்தியில் ஒரு ஜோடி அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். லிதஸ்குனு இலைஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானே அதே வார்த்தை எல்லாம் இங்கே பயன்படுத்துகின்றான். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடம், அந்த கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் ராஹத்தை மன நிம்மதியை பெறுவதற்காக தான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்ம, அல்லாஹ் அந்த ஜோடியின் மத்தியில் பரஸ்பர அன்பும் அந்த அளவு கடந்த அந்த பாசம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது முதல் உறவு என்ன? ஒரு தாயும் பிள்ளையுடைய உறவு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய கணவன் மனைவி உறவு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த உறவை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கின்றான். ஏன்? இருவரும் நன்றாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நன்றாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நன்றாக வளரும். இப்படி ஒவ்வொரு குடும்பமாக இருந்தால் அப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த குடும்பம் இருக்கும். அதனால்தான் அல்லாஹுக்கு ஒரு சிறந்த குடும்பம், கணவன் மனைவி அன்பாக பாசமாக இருப்பது அவ்வளவு பிடிக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹான ஹதீஸில் வருகிறது, ஷைத்தானுக்கு பிடிக்காதது என்ன? கணவன் மனைவி அவ்வளவு அன்பா இருக்கிறது ஷைத்தானுக்கு பிடிக்காது. எப்படியாவது இருவரையும் பிரித்து வைக்க வேண்டும், அதுதான் ஷைத்தானுடைய நோக்கமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பாவங்கள் ஷைத்தான் செய்திருந்தாலும், மனிதர்களை செய்ய வைத்திருந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பெருசாக தெரியாது. ஒரு ஷைத்தான் கணவன் மனைவி பிரித்து விட்டான் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அவ்வளவு பெரிதாக தெரியும். ஏன்? 2 பேரும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், இதற்கு பிறகு அவர்களுடைய இபாதத்தில் கவனம் எப்படி இருக்கும், அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு குடும்பமாக ஷைத்தான் பிரிக்க ஆசைப்படுவான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய வசனத்தில் கூறுகின்றான், ஆண்கள் தரப்பிலிருந்து ஒரு நபரும் பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு நபரும் 2 பேரும் சேர்ந்து பிரிந்திருப்பு வாழக்கூடிய அந்த ஜோடியை ஒன்றாக சேர்த்து விடுங்கள். ஏன்?
அவர்கள் சேர்ந்து வாழ முயற்சி எடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அதை விதியாக எழுதியிருந்தால் இருவரும் சேர்ந்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பொறுமையும் சுக்ரும், நன்றியும் பொறுமையும் இல்லாமல் யாரும் நாம் ஒன்றா இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நன்றியோடு இருக்கணும், பொறாமைப்படாமல் பொறுமையாகவும் இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், எல்லா பெண்களும் தன்னுடைய கணவனிடம் அதிகமாக கோவப்படுவது உண்டுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனைவியாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவில் சிறிய சிறிய சண்டைகள் வருவது ஒரு யதார்த்தமான ஒரு சாதாரணமான விஷயம்தான். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய காலகட்டத்தில் வாழும்பொழுது அந்த ஆயிஷா அவர்களுடைய சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் அவர்கள் தேனை ஹராமாக்கி விட்டார்கள். எதற்காக? ஆயிஷா அவர்கள் கோச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். அப்போ கணவன் மனைவி மத்தியில் சிறிய சிறிய சண்டைகள் வருவது சாதாரணமான விஷயம். ஏன் அவ்வளவு தூரமாக ஒரு நபர் வராரு, உமர் தான் அவர் ஆட்சி காலகட்டத்தில் அவ்வளவு தூரமாக ஒரு ஆட்சி உமர் தான் அவங்களுடைய வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக? என்னுடைய மனைவி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ உமரதான் அவங்களுடைய வீட்டில் போகும்பொழுது அங்கே என்னான்னு பார்த்தா உள்ளாரந்து உமரதான் அவங்களுடைய மனைவி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவனே உமரதான் அவங்க பார்த்துட்டாங்க. தூரத்தில் அந்த சஹாபி வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லை, என்னுடைய பிரச்சனை உங்ககிட்ட சொல்ல வரலான்னு இந்த மனைவி சார்ந்தது, ஆனால் உங்கள் வீட்டையும் அதே நிலைமையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் போயிட்டேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மனைவி என்பது ஒரு பெண் என்பது எப்போதும் இப்படி தான் இருப்பார். அதை அரவணைப்பது, அதை ஆதரிப்பது, அவர்கள் அன்பாக பேசுவது, அவர்களிடம் பழகுவது, இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதாரணமாக ஒரு விழா எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும், அதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிடும், அது உடஞ்சிரும்னு சொன்னாங்க. இப்படி தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் உதாரணம் சொன்னாங்க. அப்போ எவ்வளவு நம்மளால் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்தால் போதுமானது. பெயர் ஆயிஷா வச்சிருக்கிறதுனால ஆயிஷா ரலியல்லாஹு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒத்த காலம் இருந்தால் அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மாதிரி நாம் இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி முஸ்லீம் பெண்களுக்கு அறிவுரை செய்யும் பொழுது அடிக்கடி சொல்வார்கள், கணவன் என்ற உறவை நீங்கள் சரியாக பாதுகாத்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியாக்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சஹாபாக்களோடு ஒன்றா மஜ்லிஸில் உட்கார்ந்து பயான் பண்ணும் பொழுது அல்லது குத்பா செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரமும் இந்த விஷயத்தை நினைவூட்டுவாங்க. ஏனென்று சொன்னால் பெண்களை தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் என்று அடிக்கடி சொல்லி அந்த பெண்களை எச்சரிப்பார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி முஸ்லீம் பெண்களுடைய முன்மாதிரி முஸ்லீம் பெண்களுடைய நிறைய விஷயங்கள் இன்னும் சம்பவங்கள் பார்த்து கொண்டே போகலாம். இவர்களுடைய பேச்சு சம்பவம் கேட்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜிஹாதில் ஒன்று ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பது தான் என்று சொல்கிறார்கள். மிகப்பெரிய ஜிஹாத் ஏனென்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து ஒரு பிள்ளையை சரியாக இஸ்லாமிய தர்பியத்தோடு வளர்ப்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜிஹாதில் ஒன்று. ஏனென்று சொன்னால் சூழல் அவ்வளவு கெட்டு போய் அவ்வளவு ஃபித்னாக்களுடைய சூழலாக மாறிவிட்டது. எல்லா இடங்களும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஹராஃபாத்துகளும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஹராமான விஷயங்கள் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு இலகுவாக கிடைக்குது. ஃபோனை எடுத்து பார்த்தா என்னென்னமோ வருகின்றது, வெளியே போனால் வேற யாரும் என்ன பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயங்கள் அச்சங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழலில் நாம் நம்மளுடைய குடும்பத்தை நம்மளுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்து அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் கண்டிப்பாக நமக்கு பிறகு அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நேரம் சொல்வார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளி தான். ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் பொறுப்பாளி. நாளை மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். அதே போன்று தாய்மார்கள், பெண்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வீட்டு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி, கணவன் இல்லை என்று சொன்னால் அதற்கு நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஏன்? இந்த தவறான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால்தான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியாக இருக்கும். அதனால் தான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், பிள்ளையுடைய முதல் பள்ளிக்கூடம் எது? தாயுடைய மடிதான். அந்த பிள்ளை நம்மளுடைய மடியில் உட்கார்ந்து என்ன கேட்கிறதோ, என்ன பேசுகிறதோ, அது கேட்கிறதோ, அதுதான் பெருசான பிறகு அதுவும் பேசும். நாம் ஃபோனை பார்த்துட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, படம் பார்த்துட்டு, ஹராமான விஷயங்களை பார்த்துட்டு, ஹராமான விஷயங்களை செய்துக்கிட்டு தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமையும் இதுவாக தான் மாறிவிடும். நாம் குர்ஆனை படிச்சுட்டு ஒவ்வொரு நேரம் பிள்ளைக்கு எப்பெல்லாம் பால் கொடுக்க வேண்டுமோ, அல்லது பிள்ளையை எப்பெல்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அரவணைக்க வேண்டுமோ உது செய்துவிட்டு, இந்த மாதிரி சரியான ஒரு தர்பியத்துடன் ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணீர் ஊற்ற வேண்டும், அல்லது பேசும்பொழுது பொய் பேசக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் பெருசான பிறகு என்ன செய்வாங்க? இந்த விஷயத்தை நினப்பு வச்சுப்பாங்க. என்னுடைய அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, என்னுடைய அத்தா அன்னைக்கு சொன்னாங்க. அவர்களுடைய மரணம் வரை இந்த விஷயத்தை நினைப்பு வைத்து அதை கடைப்பிடிப்பார்கள். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு நம் மீது கடமையாக இருக்கின்றது. நாம் சரியாக இருந்தால்தான் நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக வளருவார்கள். கணவன் மனைவியுடைய உறவில் இருக்கும் பொழுது இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் இவர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து படிங்க. ஒரு அழகான புக்கு, சஹாபியா பெண்மணிகளுடைய அழகான புக்கு, அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய அந்த சம்பவங்களை படிங்க. எப்படியெல்லாம் தன்னுடைய கணவனிடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவர்களுடைய சம்பவத்தை படிப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டில் அதை கடைப்பிடிப்பதற்கு முயற்சி எடுங்க. ஆயிஷா, ஃபாத்திமா, ஹப்ஸா பெயர் வச்சா நம்ம அந்த அளவுக்கு நல்ல முஸ்லிமான பெண்கள் கிடையாது. அவர்களை போல இருக்கணும்னு ஆசைப்படுங்க. இன்றைக்கி நம்ம ஹிஜாப்னு சொன்னால் ஹிஜாப் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஹிஜாப் அப்படின்னு சொன்னால் என்ன? ஹிஜாபுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு பெண் நான் ஹிஜாபு போடணும் அப்படின்னா என்னை யாரும் பார்க்கக்கூடாது, அதற்காக தான் ஹிஜாப். ஆனால் இன்றைக்கி ஹிஜாபு போடுறதே எல்லாம் என்னை பார்க்கணுன்றதுக்காக ஹிஜாப் போடுறாங்க இல்லையா? இன்றைக்கி கடைக்கு போங்க, ஹிஜாபுடைய கடைக்கு போங்க, டிசைன் ஹிஜாபு 1000 ரூபா 2000 ரூபா, எவ்வளவு டிசைன் இருக்குதோ அவ்வளோ காசு. சிம்பிளான புர்கா, ஆனால் விலை கம்மி. ஏன்? அவங்களுடைய மதிப்பு இது இல்லை அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இதுதான் மதிப்புள்ள புர்காவாக இருந்தது, மதிப்புள்ள நகாபாக இருந்தது, மதிப்புள்ள ஜில்பாவாக இருந்தது, அவர்களுடைய பர்தாவாக இருந்தது. தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வது, இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் அவுரா என்று வைத்தார்கள். அவுரா என்றால் என்ன? முழுமையாக மறைத்திருப்பது. அதனால் அரபில் அவுரா என்று சொல்வார்கள். உருதுல கூட அவுரத் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அவுரத் என்று சொன்னால் முழுமையாக தன்னை மறைத்து கொண்டு என்னுடைய அழகு ஒருபோதும் வெளியே தெரியக்கூடாது. இப்படி தான் அந்த இஸ்லாமிய பெண்கள், அந்த சஹாபியாக்கள் இருந்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்ற விஷயங்கள்லாம் நாங்கள் நினைப்பு வைக்க வேண்டும். இப்படி உதாரணத்திற்கு ஒரு ஃபாத்திமா ரதின் அவர்களை பற்றி எடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளை. ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு செய்யக்கூடிய வசியத், நான் மரணித்து விட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு வசியத்தை செய்கிறாங்க. நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை இரவு நேரத்தில் அடக்கம் செய்யுங்கள். நான் மரணித்து விட்டால் என்னை இரவு நேரத்தில் அடக்கம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? என்ன சொன்னாங்க காரணம்? காலையில், மாலையில் அல்லது அதிகாலையில் இந்த மாதிரி நீங்கள் என்னை அடக்கம் செஞ்சால் அந்நிய ஆண் யாரும் என்னை பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் தன்னுடைய ஹிஜாபு பற்றி கவலைப்பட்டவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் உயிரோடு இருந்தும் அந்த மரணித்த ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சமமாக நாங்கள் இல்லையே. அவர்களைப் போல ஹிஜாப் அணியனும் ஒரு பெண்ணும் ஆசைப்படுவதில்லையே. கதீஜா ரலியல்லாஹு அவர்களைப் போல நல்ல மனைவி நான் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணும் ஆசைப்படுவது இல்லையே. அப்போ எப்படி நாங்கள் முன்மாதிரி முஸ்லீமாக இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்கள் கேட்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டில் கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.
இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.